சீமான் ஆடியோ எல்லாம் உண்மைதானா? துரைமுருகன் ஒப்புதல் வாக்குமூலம். சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவரது மொபைல் போனை காவல்துறை கைப்பற்றியதாகவும் அவற்றில் இருந்த ஆடியோக்களை போலீசே லீக் செய்ததாகவும் இடும்பாவனம் கார்த்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இடும்பாவனம் கார்த்தி ஒரு பெண்ணை ஏமாற்றினார் என்றும் அதனை சீமான் பஞ்சாயத்து செய்ததாக ஆடியோ வெளியானது. அடுத்து நித்யானந்தாவிடம் நல்ல நல்ல ஃபிகருங்க இருக்குது என்றும் காளியம்மாளை ஒரு பிசிறு என்றும் சீமான் பேசிய ஆடியோ வெளிவந்தது. இதையடுத்து என்னை எதற்காக சவுக்கு சங்கர் விமர்சனம் செய்கிறார், இது தேவையில்லாத விஷயம் என்று சவுக்கு சங்கரின் மனைவியிடம் சீமான் பேசும் ஆடியோ வெளியானது. அதேபோல சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆடியோ வெளியானது. நடிகை விஜயலட்சுமியை நான் பேசி சரி செய்து கொள்வேன் என்று சீமான் பேசுவதும் வெளியானது. இந்த ஆடியோக்கள் எல்லாமே AI மூலம் செட்டப் செய்யப்பட்டது என்று திமுக IT லிங்க் ஆட்கள் இதை செய்து வருகிறார்கள் என்றும் நாம் தமிழர் தம்பிகள் கோபமாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் என்னுடைய செல்போனில் இருந்ததை போலீஸ் எதற்காக வெளியிடுகிறது என்று துரைமுருகன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா எதுக்காக இத்தனை ஆடியோவை துரைமுருகன் சேமித்து வைத்திருந்தார்? எல்லா ஆடியோவும் உண்மையானதா என்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சினிமா ஷூட்டிங்கில் இருக்கும் சீமான் இதுவரை அந்த ஆடியோ குறித்து எதுவும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.